சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் சன்பர்ன் வருது, பிக்மெண்டேஷன் வருது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் இது ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் நான் இந்த வீடியோல சொல்றேன். யூசுவலா சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்குவேட் அமௌண்ட்ல நம்ம அப்ளை பண்ண தேவை இருக்கும். இப்ப ஃபேஸ்க்கு நீங்க சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சைஸ் ஆவது எடுத்து அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். ஹோல் பாடிக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஒரு நம்ம யூசுவலா விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பால் சைஸ், கிளாஸ் பால் சைஸ் அளவுக்காவது எடுத்து பாடிக்கு யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம மினிமல் குவான்டிட்டியில அப்ளை பண்ணும்போது சன்ஸ்கிரீன் ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல மட்டும் அப்ளை பண்ணுவாங்க, இயரை விட்டுருவாங்க, நெக்க விட்டுருவாங்க, இந்த கண்ணுக்கு மேல நம்மளோட அந்த கண் இமைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்தையெல்லாம் விட்டுருவாங்க. இதையெல்லாம் விடும்போது கை கால் எல்லாம் கூட போட மாட்டாங்க. பார்த்தா நீங்க அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு டேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லா சன்ஸ்கிரீனுமே நம்ம வந்து யூசுவலா கெமிக்கல் சன்ஸ்கிரீன் நம்ம வெயில இறங்குறதுக்கு ஒரு ½ an hour முன்னாடி போட வேண்டி இருக்கும். சன்ல இறங்கும் போது ஜஸ்ட் 5 minutes முன்னாடி போட்டா கூட வந்து சன்ஸ்கிரீன் வந்து ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கிளவுடி டேஸ், அதாவது வெயிலே அடிக்கல, மூடமா தானே இருக்கு, சன்ஸ்கிரீன் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க் தானே பண்றேன், ஆஃபீஸ்ல தானே உட்காந்துருக்கேன், அதனால எனக்கு சன்ஸ்கிரீன் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. UVA ரேஸ் பாத்தீங்கன்னா கிளவுட்ஸையும் பியர்ஸ் பண்ணி வரும். அது மட்டும் இல்லாம நம்ம இண்டோர்ல இருக்கிற லைட்ஸும் வந்து நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் காஸ் பண்ணும். அதனால கிளவுடி டேஸ்லயும் நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இண்டோர்ல இருந்தீங்கனாலும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண தேவை இருக்கும். சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்வெட் ஆகும்போது அல்லது நம்ம வந்து ஒரு டவல்ல வச்சு நம்ம ஃபேஸை வைப் பண்றோம் அப்படின்னாலோ வந்து அந்த சன்ஸ்கிரீன் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது நம்ம ஃபேஸ் வாஷ் ஏதாவது பண்ணோம்னாலும் அந்த சன்ஸ்கிரீன் போயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அகைன் நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். அப்படி போடலைன்னா நம்ம சன் ப்ரொடெக்ஷனை லூஸ் பண்ணிடுவோம். பிளஸ் வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணாம ஏதாவது கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத பொருள் சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணாங்கனாலும் சன் டேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குவாலிட்டியான சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் SPF வந்து 30+ ஆவது இருக்கணும். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ண தேவை இருக்கும். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாம இருப்பாங்க. இப்ப வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னா ஜெல் டைப் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ட்ரை ஸ்கின் அப்படின்னா கிரீமி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு, அதாவது அக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பிசிக்கல் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண தேவை இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லைன்னா நம்ம வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பரான எந்த ஸ்கின்னுக்கு எந்த சன்ஸ்கிரீன் போடணும் அப்படிங்கறது உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து அவுட்டோர்ல இருக்காங்க, ஸ்விம்மிங் போறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து ஸ்விம் பண்ணும்போது அந்த சன்ஸ்கிரீன் வந்து கரைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி ஸ்விம்மிங் போறவங்க எல்லாம் 2 hourly ஒன்ஸ் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண தேவை இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பரா ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியும் எல்லா நாள்லயும் நல்ல ப்ராடக்ட் வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சன் ப்ரொடெக்ஷன் நல்லா கிடைக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு பிக்மெண்டேஷன் குறையும். தேங்க்யூ.